Hello students, welcome to Geetham Maths YouTube channel. நம்ம இப்போ 10th Mathsல third chapter pair of linear equations in two variablesல exercise 3.1ல fourth sum பார்க்க போகிறோம். Which of the following pairs of linear equations are consistent or inconsistent? If consistent, obtain the solution graphically. கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் வந்து கிராஃப் இது ட்ரான் பண்ணணும். இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் நோ சொல்யூஷன்ஸ், கிராஃப் வந்து தேவையே இருக்காது. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக இல்லையான்னு ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, இப்போ வந்து ஃபஸ்ட்டு சம்முன்னு பார்க்கும்போது என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 5, 2x ப்ளஸ் 2y. ஃபஸ்ட்டு வந்து அந்த ஈக்குவேஷனை நம்ம எப்பயும் போல் எழுதிக்கிறோம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 5 வந்து எப்படி எழுதலாம்? எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் 5 ஈக்குவல் டு 0ன்னு எழுதணும். அடுத்து 2x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 10. இது எப்படி எழுதலாம்? 2x ப்ளஸ் 2y மைனஸ் 10 ஈக்குவல் டு 0. ஓகேவா? அப்படின்னா a1 ஈக்குவல் டு 1, a2 ஈக்குவல் டு 2, b1 ஈக்குவல் டு 1, b2 ஈக்குவல் டு 2. அடுத்து c1 ஈக்குவல் டு மைனஸ் 5, c2 ஈக்குவல் டு மைனஸ் 10. இப்போ a1 பை a2 1/2, b1 by b2 அதுவும் 1/2, c1 by c2 minus 5 by minus 10, that's equal to 1/2. All the terms are equal. a1 by a2 equal to b1 by b2 equal to c1 by c2, எல்லாமே equal. In this case you have draw the graph. இது வந்து இந்த சமயத்து இது வந்து என்னது? எல்லாமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். இது வந்து கன்சிஸ்டன்ட் எழுதிக்கோங்க. The lines represented by the equations are consistent. இல்லைன்னா the lines represented by the equations are consistent. கன்சிஸ்டன்ட்னால தான் நம்மளுக்கு வந்து என்ன வரும்? மெனி பாயிண்ட்ஸு. இது எல்லாமே ஈக்குவலாக இருக்கதா இன்ஃபினிட்லி மெனி பாயிண்ட்ஸு. இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து கோயின்சிடெண்ட்டாக இருக்கும். அப்போனா என்னது? கோயின்சிடெண்ட்டாக இருந்துச்சுனாலே இந்த ஈக்குவேஷன்ஸ், இந்த பேர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் ஆர் infinitely many solution. Infinitely many solution. Many solution and the equations are consistent and it's consistent and is consistent எழுதிக்கோங்க. ஓகேவா? அதில் கோயின்சிடெண்ட்டாக இருக்குது. கோயின்சிடெண்ட்டாக என்னது? மெனி சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம வந்து ரெண்டு ஈக்குவேஷன்ஸை வச்சு நம்ம வந்து கிராஃப் ட்ரான் பண்ண போகிறோம். ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் வச்சு எப்படி கிராஃப் வந்து இந்த இதில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கிராஃப் வந்து ட்ரான் பண்ணுறோம். கிராஃப் ட்ரான் பண்ணும்போது என்ன செய்கிறோம்? ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவேஷன்ஸ் எழுதிட்டு கடைசியில் வந்து நம்ம வந்து ட்ரான் பண்ணுவோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து என்னது? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 5. அப்படின்னா என்ன வருது? ஒய் இஸ் ஈக்குவல் டு 5 மைனஸ் எக்ஸு. இப்போ வந்து டேபிளர் காலம் போடுறோம். சரி, டேபிளர் காலம் வந்து எக்ஸு ஒய்ன்னு எடுத்துக்கிறோம்.
இந்த எக்ஸுன்னு ஒய்ன்னு எடுக்கும்போது இப்போ வந்து எக்ஸுக்கு வந்து நான் 0 போடுறேன்னு வச்சுக்கோங்க. எக்ஸுக்கு 0 போட்டேன்னா ஒய் வந்து 5. இப்போ வந்து நான் ஒய்க்கு வந்து எக்ஸுக்கு வந்து 5 போடுறேன்னு வச்சுக்கோங்க. எக்ஸுக்கு 5 போடும்போது ஒய் வந்து 0 போதும். அடுத்து ரெண்டாவது ஈக்குவேஷன்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 2x + 2y = 10. 2y = 10 - 2x. Now y = 10 - 2x by 2. ஏன்னா ப்ராடக்ட் வந்து அந்த சைடு வரும்போது டிவிஷனாக மாறிடும். ஓகேவா? சரி, இதை வந்து இன்னும் நல்லா செய்யணும்னா என்ன செய்யலாம், 5 - x எழுதலாமா? சரி, இப்போ வந்து டேபிளர் காலம் போடுவோம் செகண்ட் ஈக்குவேஷனுக்கு. இப்போ வந்து எக்ஸு ஒய், நான் இப்போ வந்து எக்ஸுக்கு வந்து 0 கொடுக்குறேன். எக்ஸுக்கு வந்து 0 கொடுப்போமா, இல்லை 1 கொடுப்போம். எக்ஸுக்கு 1 கொடுத்தோம்னா ஒய்க்கு வந்து என்ன வருது, 4. இப்போ எக்ஸுக்கு வந்து 2 கொடுத்தேன்னா ஒய்க்கு வந்து 3. ஓகேவா? சரி, இப்போ இதை கொண்டு போய் நம்ம என்ன செய்யணும்னா கிராஃபில் வந்து நம்ம வந்து செய்கிறோம். கிராஃபில் செய்யும்போது அந்த கிராஃபில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். கிராஃபில் செய்யும்போது என்ன வருது நம்மளுக்கு, ஃபஸ்ட்டு எக்ஸ் = ஃபஸ்ட்டு 0, 5 முதல்ல வந்து நம்ம எழுதிக்குவோம். என்ன எழுதிடுவோம், ஸ்கேல்ஸ் = எக்ஸ் ஆக்சிஸ் 1 cm = 1 unit, y ஆக்சிஸ் 1 cm = 1 யூனிட் எழுதிக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ வந்து 0, 1, 2, 3, 4. இங்கே வந்து -1, -2, -3, -4. 1, 2, 3, 4, 5. ஏன்னா வந்து நம்ம சின்ன நம்பராக இருக்கிறதுனால நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். நான் -2, -3, -4, -5. ஓகே, சரி, ஃபஸ்ட்டு வந்து 0, 5 மார்க் பண்ணிக்குவோம். அடுத்து என்ன இருக்குது, 50 வந்து நம்மளுக்கு வரல. 50ங்கும்போது அடுத்த இதில் வரும். ஓகே, பரவாயில்ல, இந்த இடத்துல இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? சரி, அடுத்து இந்த பக்கம் வரும்போது என்ன வருது, 1, 4. ரெண்டாவது இது சமன்பாடு வந்து 1, 4. அடுத்து நெக்ஸ்ட்டு 2, 3. 2, 3னா வந்து எல்லாமே பாசிட்டிவ் நெகட்டிவில் போகிறோம் பார்த்தீங்களா? ஐயோ, தப்பாக எதுவுது. -2, -3, -4, -5. ஃபஸ்ட்டு வந்து 1, 4 இந்த இடத்துல. அடுத்து வந்து 2, 3னா இந்த இடத்துல வரும். ஓகேவா? சரி, அடுத்து ஒன்று போடும்போது இது அப்படியே வரும். ஓகே, இப்போ இதை வந்து அப்படியே எது கிராஃப் போட்டோம்னா என்ன வருதுன்னா, இந்த கிராஃபை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு 5 வந்து இந்த இடத்துல இருக்கும், அது வரைக்கும் வரும். ஓகேவா? அப்போனா வந்து இங்கே வந்து என்னென்ன இருக்குது, எல்லாமே வந்து ஏபிசின்னு எடுக்கும்போது எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து ஒரே லைனில் இருக்குது. ஒரே லைனில் இருக்கும்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு செய்யும்போது இந்த இதான் எடுத்தோம். என்னது, x + y = 5. அடுத்து இந்த பக்கம் வந்து இந்த இது வரும்போது என்ன வருது, 2x + 2y = 10. எல்லாமே வந்து இந்த இடம் வரும்போது என்ன வரும், 0, 5, 0ன்னு வரும். ஓகேவா? இதை தாண்டி தான் போகுது. ஓகே, அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது, இந்த கிராஃபை பார்க்கும்போது என்ன ஆகுது, ஏபி இது வந்து ஏ, இது வந்து பி, கீழே உள்ளது வந்து பி. அடுத்த பாயிண்ட் நம்ம ரெண்டாவது ஃபஸ்ட்டு இதில் வந்து இதை வந்து ஏன்னு எடுத்துக்குவோம். அதில் வந்து 2 பாயிண்ட் கண்டுபிடிச்சிக்குவோம், பி. அடுத்து இருந்தது கண்டுபிடிச்சது வந்து என்னது, சி. இது வந்து டி. ஓகேவா? அப்படின்னா எல்லா லைனும் வந்து எல்லாம் எங்கே இருக்குது, ஆல் ஆர்
coincident. All are coincident. Therefore, the two equations have infinitely many common solutions. The pair of equations are inconsistent. அவ்வளோதான். புரியுதாமா? The lines represents by the equations are the pair of equations and infinitely many solutions and it is consistent. இந்த கிராஃபுக்காக தான் நான் பின்னாடி வந்து உங்களுக்கு கிராஃப் போட்டு காமிச்சிருக்கேன். இந்த டேபிளர் காலம் போட்டு காமிச்சிருக்கேன். லாஸ்ட்டு இதை போட்டு அப்படி இந்த லைனையே மறுபடியும் போட்டு அங்கே முடிச்சிருங்க. ஓகேவா? சரி, அங்கே எழுதிடலாமா? அங்கே எழுதும்போது என்ன வரும்? இந்த கிராஃப் இன் கிராஃப்னு போட்டுக்கோங்க. இன் கிராஃப் டூ லைன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சி 2 lines கொடுத்துருக்காங்களே, அதுதான். The 2 lines are coincident. Therefore, the equations have infinitely many solutions. Infinitely many solutions. That is the given pair of lines. The given pair of linear equations are consistent. ஓகேவாமா? சரி, அடுத்த கணக்கில் நம்ம சந்திப்போம். அடுத்த கணக்கு இதே தான். நோ சொல்யூஷன்ஸ் வந்துச்சுன்னா நம்ம கிராஃப் மெத்தடுக்கு கொண்டு போகவே தேவையில்லை. அப்படி நோ சொல்யூஷன்லாம் இருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து கிராஃப் ட்ரான் பண்ணி தான் செய்யணும். ஓகேவா? நெக்ஸ்ட் செம்மில் பார்ப்போம். தேங்க்யூ.